பரபரப்பா சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய அப்டேட் கேட்டாங்க. இது அப்டேட் கொடுக்கலாம், ஆனால் ரொம்ப டூ ஏர்லிங்கிறனால தான் எதுவும் கொடுக்கல. ப்ரொடக்ஷனில் எல்லாருமே வந்து இன்னும் கரெக்டான டைமில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். உங்களை டேக் பண்ணி நிறைய அப்டேட்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆமாம், பயங்கரமாக திட்டுறானுங்க. அது சும்மா கலாய் தான், அதான் சும்மா ஜாலியாக தான் பண்ணது. அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எல்லாமே கரெக்டான டைமில் எப்போ வரணுமோ வரும். இப்போ வந்து இந்த மற்ற அந்த ஏஐ ஒர்க் அதெல்லாம் ஆமாம், நிறைய பெரிய அதாவது போஸ்ட்டாக ரொம்ப பெரிய போஸ்ட் ப்ரொடக்ஷன் உள்ள ஒரு படம் அது. இப்போ கூட ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்குது. நடுவில் ஒரு சின்ன கேப்பு, என்னோடய பசங்க படம், அதனால் நான் வந்து இதுக்கு கலந்துக்கிட்டேன். ஸோ நம்ம ஷூட்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு இறுதி கட்டத்துக்கு நோக்கி போயிட்டு இருக்கு. அப்டேட் எப்போ எதிர்பார்க்கலாம் சார்? என்ன அப்டேட் வேணும் உங்களுக்கு? இல்லை படத்தை சார்ந்த ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆகட்டும். இல்லை அதெல்லாம் இப்போ ரொம்ப டூ ஏர்லி. அதெல்லாம் வந்து எப்படியும் சரி, மே அது ஏன் கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அதே மாதிரி ஜென்டில்மேன் படமா இருக்கும்னு சொல்றாங்க. நீங்க தான் பார்த்துட்டு சொல்லணும் படம் இது இந்த மாதிரி இருக்கு. இது ரீமேக்லாம் கிடையாது, ஃப்ரெஷ்ஷான ஒரு. பட் போஸ்டர் அப்படியே சரிச்சு. இது ரீமேக் மாதிரியா? இல்ல டோன் மாதிரி தான் இருக்கு. அது நீங்க படம் பார்த்து சொல்லுங்க. டபுள் ஆக்ஷன் ரெண்டு விஜய் வச்சிருக்கோம். நீங்க அதுல நீங்க பார்த்தோன்னே க்ளோன்லாம் சொல்றீங்க. படம் பார்த்துட்டு என்னவா இருக்கும்? ஷூட்டிங் எப்படி சார் போயிட்டு இருக்கு? நல்லபடியாக போயிட்டு இருக்கு, பரபரப்பாக போயிட்டு இருக்கு. லாஸ்ட் மந்த் 29th ஷூட் போயிட்டு தான் இருக்கு. போயிட்டு இருக்க ஒரு காரணத்தினால தான் அம்பானி சாரோட மேரேஜ்ல விஜய் சார் கலந்துக்கல அப்படின்ற மாதிரி உங்களை டேக் பண்ணி நிறைய அந்த மீம்ஸ்கள். இல்லை அது விஜய் சார் அது அவங்க பர்சனல். ஸோ அதனால பட் ஆனால் அவர் 24/7 எங்கள் கூட தான் இருக்கார். அதனால ஷூட்டிங் தான் பரபரப்பாக போயிட்டு இருக்குங்கிறதுனால அவருக்கு இப்போது அதான் ஒரு இன்னும் இந்த மாதத்தோட ஆக்சுவலி கிட்டத்தட்ட கிளைமேக்ஸே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு ஃபாரின் ஷெட்யூல் மட்டும்தான் இருக்குது, அதோட படம் முடிஞ்சிடும். சாங்ஸ் எத்தனை சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஏன் இப்போவே வேணும் உங்களுக்கு? கேட்டு என்ன பண்ண போறீங்க? நிறைய இருக்கு, சாங்ஸ் நிறைய இருக்கு, என்ஜாய் பண்ணலாம். இல்லை நிறைய சாங்ஸ் இருக்கு, நிறைய சிறப்பு தோற்றம்லாம் இப்போ சொன்னால் அது சிறப்பு தோற்றமே இல்லையே. அதனால வந்து தெரியல, பாருங்க நீங்கள். அது இது வரைக்கும் நாங்கள் இன்னும் பெருசாக அதுக்கான இல்லை கேரக்டர்ஸாக நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அதனால நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் சார். இப்போ சொல்லுங்க சார், அஜித் சார் விஜய் சார் ரெண்டு பேரும் வச்சு ஏகாச்சு. ஸோ ஓவரால்ட்டு ஒவ்வொரு குவாலிட்டிஸ் மட்டும் சொல்லுங்கள். ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பர் ஈஸி டு ஒர்க் வித். அது ஒரு டேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் தான் ரெண்டு பேருமே. ரொம்ப கூலாக இருக்கும். முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நிஜமாவே அஜித் சார் கூட பண்ணும்போதும் சரி, விஜய் சார் கூட பண்ணும்போது பயங்கர பயமாக இருக்கும் ஆரம்பத்தில். பட் ஆனால் வந்து அவங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டையும் சரி, அந்த டைரக்டர் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப கூலாக ஆக்கிடுவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக அவங்கக்கிட்டேருந்து ரெண்டு பேருமே டேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ ரெண்டு பேருமே இட்ஸ் டிலைட் டு ஒர்க் வித் போத் ஆஃப் தெம். ஸோ உங்கள் படத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு படம் தான் சார் நடிக்க போகிறேன் அது தெரியல. ஆமாம், அதான் சொல்லியிருக்காங்க. நாங்களும் அந்த நோட்டீஸ் அவர் அறிக்கை பார்த்து தான். இல்லை ஆஸ் அ ஃபேன் நமக்கு எல்லாருக்குமே வந்து இன்னும் கொஞ்சம் நடிக்கலாமே அப்படிங்கிறது தான் ஆசை. அதை வந்து நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க. லோகேஷ் கனகராஜ் வந்து லியோ 2க்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இருந்தால் சூப்பர், ரொம்ப சந்தோஷம் தான். விஜய் சார் பர்த்டே ரிலீஸ் பண்ணணும் விஜய் ஃபேன்ஸ் கேக்குறாங்க. விஜய் சார் பர்த்டே இல்லை இது இப்போ டூ ஏர்லி டு சேங்க. ஏன்னா வந்து இந்த படம் வந்து நாங்கள் எல்ஏலாம் போய் நிறைய ஒர்க் இருக்குது. லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் நிறைய சிஜி ஒர்க் இருக்குது. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கம்பெனியில் சிஜி ஒர்க் போயிட்டு இருக்கு. இது ரொம்ப டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான ஒரு ஃபில்மாக வரும். அதனால் வந்து எங்களுக்கு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனை வச்சு தான் நாங்கள் வந்து எப்போ எது வரும், என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம சிஜியில் நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலாக ரொம்ப டஃப்பான ஒரு ஃபில்ம். எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த அப்டேட்? இல்லை அப்டேட் விரைவில் என்ன ஒரு போஸ்டர் விடணும்னா விட்டுடலாம், ஆனால் அது சாதாரணமாக இருக்கும். பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு ப்ராப்ளி ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் ஏதாவது ஒன்று விடலாம்னு சொல்லி தோணுது. இவர் என்ன ஸ்பெஷல்? அவர் சமைக்கலாம் மாட்டாங்க இவங்க. விஜய் சாருக்கு டான்ஸ் ஸ்பெஷல். ஓகே சார், தேங்க்யூ.